வாண்டடா வம்பிழுத்தா, அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க சித்தப்பா? அப்படின்னு இந்திரா கேட்குறாங்க. நீ வீட்டுக்கு வாம்மா அப்படின்னு சொல்றாரு உதய பெருமாள். இந்திரா சொல்றாங்க, இப்படி சொன்னா எப்படி சித்தப்பா? என் கண்டிஷனுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷனுக்கு ஓகே தாம்மா, எங்க எல்லாருக்கும் சம்மதம். ஐலியும் சிவாவையும் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா, அவங்க நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரித்திகா, கபிலன், செல்வநாயகி 3 பேர் முகமும் செம்ம கோவத்தில் அப்படியே செவந்திருக்கு. அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் வர்றாங்க. வாசல்ல வச்சு இந்திரா சொல்றாங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்க, என் கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இங்கே வந்து ஐலியும் சிவாவையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இது இங்கே வந்ததுக்கப்புறம் பழைய மாதிரி யாரும் ஐலியோ சிவாவையோ வாண்டடாக வம்பு இழுக்கிறதோ வெளியில் போன்னு சொல்கிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறாரு உதய பெருமாள். ஐலியும் சிவாவும் உள்ளே போகிறாங்க. கவிலன் அப்படியே முறைக்கிறாரு. அப்படியே அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. அடுத்து இந்திராவையும் அயலியும் பிரிக்கிறதுக்கு எதுவும் நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.